அதன் பின்பு படிப்படியாக பல ஆராய்ச்சிகளை செய்து அவர்தான் தோல்வியுற்றார். அவருடைய பணத்தை தான் அவர் விரயம் செய்தார். ஆனால் மக்களுக்கு நல்ல மருந்துகளை விநியோகம் செய்தார். இறுதியில் அதன் விளைவாக நெல்லிலே ஒரு ஏக்கருக்கு பல குவிண்டால்கள், இப்போது கூட பார்த்தோம் அல்லவா, மக்காச்சோளம் மானாவாரி பயிர் ஏக்கருக்கு குறைந்தது 50 குண்டால் 40 குண்டால் 70 குண்டால் ஆகும். அப்படித்தான் அவர் விவசாயம் படிப்படியாக செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தாம் பிறந்த மண்ணுக்கு, தாம் பிறந்த சொந்த ஊருக்கு, புண்ணிய பூமிக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது தம்மால் முடிந்த அளவு செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் இங்கு வந்து வேளாண்மை பயிற்சி பள்ளியையும் புதிய ஆராய்ச்சி நிலையத்தையும் நிறுவி மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும், தன்னுடைய இறுதி காலத்தில் மக்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்று ஒரே உயர்ந்த எண்ணத்திற்காக, உயர்ந்த லட்சியத்திற்காக அவர் நமக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவருக்கு இந்த பொருள்களை விற்பனை செய்துதான் அதில் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் தன்னுடைய புதிய கண்டுபிடிப்புகள், தன்னுடைய ஆராய்ச்சிகள் மக்களை முழுமையாக போய் சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திற்காக, உயர்ந்த லட்சியத்திற்காக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அப்போது கூட நாம் களத்திற்கு செல்கின்ற பொழுது ஒரு சிலர் கார்களிலும் பைக்குகளிலும் போனார்கள். ஆனால் ஐயா பொன்னுச்சாமி அவர்கள் நடந்தே சென்றார். வரும்போதும் அந்த ஃபீல்டு முழுவதும் நடந்தே பார்த்துவிட்டு எல்லா செடிகளையும் மரங்களையும் வாழை என பல்வேறு காய்கறிகளையும் பார்த்துவிட்டு அவர் வந்தார். இந்த அயராது வரையிலும் உழைப்பு 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 விவசாயிக்காக உழைத்து கொண்டே இருக்கின்றார். ஆதலால் அவர் நமக்கு செய்ய வேண்டிய பணியை அவர் செய்ய நினைக்கின்றார். அவரிடமிருந்து நாம் ஆலோசனைகளை வழங்கி அவர் வேளாண்மை பயிற்சி பள்ளியையும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதிலும் உங்கள் உற்றார் உறவினர்களிடம் போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி அவர் விவசாயத்திற்கு நல்ல மகசூல் வரும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவருக்கு சொல்ல தகுதி இருக்கின்றது. ஒரு முன் உதாரணமாக வாழ்கின்றார் என்றால் அவரை நாம் பின்பற்ற வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.